ஹாப்பி ராஜ் ரொம்ப சுமாரான ராஜ் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா வந்து படத்தில் வந்து ஒரு 2 hours 36 minutes படம் எடுத்திருக்காங்க. சந்தானம் காமெடி ஒன்று வரும், எதுக்குடா பக்கெட்டில் தண்ணி, எதுக்குடா பக்கெட்டில் தண்ணி அப்படின்னு ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு எதுக்குடா 2 hours 36 minutes ஒரு ஃபீல் வர வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வந்து இந்த படத்துக்கு ஏன் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலைப்பேச்சு போன்ற சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி இந்த படம் வந்து பயங்கரமான ஹிட்டாக போகுது, ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பார்த்துட்டாங்க, செம்மையாக இருக்கான் படம் அப்படியே. ஸோ எல்லா இடத்துலையும் வேற லெவல் ஹிட் ஆக போகுது, ஜிவிக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் மைண்டில் உட்காந்துக்குச்சு. ஸோ 2-3 நாள் முன்னாடி வந்து இந்த ப்ரிவியூ ஷோ பார்த்தாங்க, பெய்ட் ப்ரிவியூ ஷோ போட்டாங்க. எங்கே போட்டாங்கலாம் தெரில, யார் யார் பார்த்தாங்கன்னு தெரியல, ஆனால் பொதுமக்கள்லாம் வந்தாங்களாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களும் கட்டி பிடிச்சலாம் அழுதாங்க. ஸோ பார்க்கும்போது ஸோ வாழைப்படமா ஏதோ பெரிய சம்பவம், யாரையோ சாவடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுவும் மைண்ட்ல வந்து உட்காந்துச்சு. இதெல்லாம் மைண்ட்ல வந்து உட்காந்துட்டு படம் பார்க்கும்போது அது எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபில் பண்ணல. அதுக்கு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதுல நான் ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிப்பாங்க. ஸோ நம்ம காசு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த விஷயத்த வந்து அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் சொல்லியிருந்தா, அது பிரிஸ்கா சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஒரு 2 hours 36 minutes ரொம்ப லேக் ஆகி இழுக்காம சொல்லியிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஜிவி பிரகாஷ் யூசுவலா பண்ற டெம்ப்ளேட்ல இருந்து வேற ஒரு டெம்ப்ளேட் ட்ரை பண்ணிருக்காரு, எப்படி ஒர்க் ஆயிருக்கு? இல்ல, ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி தான் டெம்ப்ளேட் பண்ணுவார். இதுக்குன்னா இந்த செல்ஃபி பிளாக்மெயில்னால ஒரு படம் வரும், அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதில் ஜிவி நடிச்சிருக்காரு, அவருக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு அந்த படம் பார்க்கல, அந்த படம்லாம் ஓடவே இல்லை. அப்படி ஒரு படம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி. பட் இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு பார்க்கும்போது அவர் நடிப்பு வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரியே தோணுச்சு. ஏன் இப்படி பண்ணுறாரு, வேற ஏதாவது படத்துக்கு அவங்க சொன்னாங்களா, நம்ம வேற ஏதாவது படத்துக்கு வந்துட்டோம்னு ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்துச்சு. ஸோ அவர் நடிப்பு வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. ஹீரோயினோட கேரக்டர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லை, பட் கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மரியம். அவர் வந்து படத்தோட ஹீரோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் தான் சூப்பராக படத்தை கொண்டு போறாரு. ஸோ அவர் மட்டும் இல்லைன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டராக இருந்திருக்கும். ஸோ அவரோட கேரக்டர், அவரோட இந்த லாஸ்ட் 15 minutes வந்து இந்த படத்தை வந்து ஓகேப்பா ரொம்ப டிசாஸ்டர்லாம் கிடையாது, ஓகே சுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வர வைக்கும். ஓவரால் ரேட்டிங் ஓவராலாக 5க்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் 2.25 கொடுப்பேன், என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த படத்துக்கு வந்தேன். ஆனா ரொம்ப ஹாப்பியா இந்த படத்தை பார்த்துட்டு கிளம்புறேன். ஆடியன்ஸ் ஆனவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறதுனா, பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு வாங்க. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. அப்பா சார் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு, கம்பேக் கொடுத்திருக்காரு, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்பா பிடிக்கும், அப்பா பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த படத்துக்கு வாங்க, அப்பாவை பிடிச்சிட்டு தான் போவீங்க. சாரி, தேங்க்யூ, லவ் யூ, இந்த 3 வார்த்தையை அப்பாட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லிடுங்க. இந்த மீடியாக்கள் மூலமா நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், எங்க அப்பாவுக்கு சாரி, எங்க அப்பாவுக்கு தேங்க்யூ, எங்க அப்பாவுக்கு லவ் யூ. இல்ல எமோஷனல் வந்து பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கு எல்லா சீன்ஸ்லயும். எல்லா சீன்ஸ்லயும் அந்த ஜென்சி கிட்ஸ் வந்து பாசம் பார்க்க மாட்டாங்கன்றதால நிறைய பேர் கனெக்ட் ஆகி உள்ள அழுதாங்க. ஆமா, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மல் காமெடின்றதுலாம் கிடையாது. நான் வந்து தூக்கம் வந்தா தூங்கிடலான்ற மைண்ட் செட்ல தான் வந்தேன். ஆனா படம் வந்து எங்கேயுமே லேக் ஆகாம தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜாலியா இருந்தது அந்த படம். செகண்ட் ஹாஃப்ல வந்து எமோஷனலும் லவ்வும் காமெடியும் மிக்ஸ் ஆகி தான் செகண்ட் ஹாஃப் கொடுத்துருக்காங்க. எமோஷனல் மட்டும் கனெக்ட் ஆகி கொடுக்கல, எல்லாமே மிக்ஸ் ஆகி செகண்ட் ஹாஃப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களுக்குமே, என் பையன் வந்து காலேஜ் படிக்கிறான், அவன் வந்து இப்போ 2K கிட்ல இருந்தாலும் அவனுக்குமே அது டச் ஆகிருக்குல்ல. நான் எப்படி அழுதனோ அதே மாதிரி தான் என் பையனும் அழுதுருக்கான். என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, லைலா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகிருக்கு. எமோஷனல் எல்லாருக்கும் ஒன்று தாங்க, எல்லாரும் ரத்தத்தினாலும் சதையினாலும் தான் எல்லாமே தாய் வயிற்றுல தான் வந்திருக்கோம். எல்லாருக்குமே அன்பு, பாசம், நேசம் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கு, அந்த குழந்தைங்களுக்குமே இருந்தது. அதனால எல்லாருமே எமோஷனல் ஆனாங்க. இவன் தான் என் பையன், இவனும் அழுதுட்டு தான் வந்தான். ஆனா இவன் வந்து அப்பா இல்லாத பையன் தான், ஆனா இவனுக்குமே அந்த ஃபீல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு படத்தை, நல்லா இருக்க படத்தை நம்ம வரவேற்கணும்ல. மீடியான நீங்க தான் அதை வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும். ப்ரொடியூசர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா வாழ்ந்திருக்காங்க. அவரும் அப்பாவுடைய பாசத்தில் வளர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக அப்பாவுடைய பாசத்தை காமிச்சிருக்காரு. அப்பா அம்மா 2 பேருமே வந்து பிள்ளைங்களுக்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. தன் மானத்தையும் தன்னுடைய சுயமரியாதையும் இறக்கி தன் பிள்ளைங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்கன்றத அழகாக அந்த படத்தில் வந்து எந்த இடத்துலையும் அது மிஸ் ஆகாமல் கரெக்டாக டைரக்டர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. ஆர்டிஸ்டா வந்து அப்பா சார் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு. ஒரு ஆர்டிஸ்டா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு படம் நம்ம வந்து ஒரு பீக்ல இருக்கோங்க, எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருக்கும் தெரியுற அந்த போர்வையிலே வாழ்ந்தவங்களுக்கு வந்து அது இல்லாம போயிடுச்சு, வாய்ப்பு இல்லாம போச்சுன்னா பொருளாதார ரீதியாகவும்
அதுக்கப்புறம் நம்மள வந்து எப்படி சொல்றது, எல்லா விதத்துலயுமே நாங்க டவுன் ஆயிடும். நாங்க போய் ஒருத்தட்ட போய் காசு கேட்க முடியாது, ஒரு கஷ்டம்னா எதுவுமே ஹெல்ப் கூட கேட்க முடியாது. இவங்களுக்கு என்ன, இவங்க ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே நாங்க ஒரு பொய்யான போர்வைக்குள்ள வாழ்ற மாதிரி இருக்கும். ஒரு அழுக கூட நாங்க வெளிப்படையா காட்ட முடியாது, எங்களுடைய தோல்வியை கூட நாங்க வெளிப்படையா ஏத்துக்க முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல தான் வந்து எல்லா ஆர்டிஸ்டுமே இருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை இருந்து தான் அப்பா சார் வந்திருப்பாரு. கண்டிப்பா எவ்வளோ ஒரு பீக்ல இருந்தாரு, எவ்வளோ அழகான ஒரு ஆக்டரு, ரொம்ப சூப்பரான ஒரு நடிகர். அவருக்கு வாய்ப்பே இல்லாம ஆச்சு. அவருக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவர் தன்னுடைய திறமையை அழகா வெளிப்படுத்தியிருக்காரு இந்த படம் மூலியமா. அவருக்கு கம்பேக் வந்து இந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஜிவி சாருடைய பங்கும் இதுல இருக்கும். இவங்களுக்கு வந்து அவர் வந்து பெரிய நன்றி கடன் பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்க்க வந்த மக்களுக்கு தான் தெரியும் அப்பா சாருக்கும் இந்த கதையில அவர் நடிச்ச கேரக்டருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. அதாவது படம் பாதிப்புன்றது கிளைமேக்ஸ் போர்ஷன்ல எல்லாருக்குமே ஒரு இடத்துல ஒரு அந்த கட்டத்தை தாண்டி வந்திருக்கும். கண்டிப்பா ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கா இருக்கட்டும், அப்ப அப்பாவை எப்படா கூட்டிட்டு போறது நம்ம யோசிச்ச ஒரு தருணமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்குள்ள வந்துட்டு போகும். யாருக்கும் ஒருத்தருக்கோ இந்த இடத்த நம்ம கடந்து வந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ரொம்ப அருமையா இருக்கும். படத்துல வந்து ஒரு சில சீன் வந்து கொஞ்சம் லேகா இருக்கும், ஒரு சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் வந்து லாஜிக்கா செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப் ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் போர்ஷனை குறிப்பா ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், படம் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம் சார், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் சும்மா பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லல, இந்த படத்தை 2வது தடவை வந்து நான் பாக்குற அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். எல்லாரும் பார்க்கலாம், நல்ல ஒரு படம். இதுக்கு போன வாரத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா யூத்னு ஒரு படம் இருந்துச்சு போன வாரம், அதுலயும் அப்பா பையன் சென்டிமெண்ட் தான். அதுக்கு முன்னாடி நிறைய வந்திருக்கும். பட் இப்போ இந்த படத்துல என்ன அப்படின்னாக்கா, அப்பா பையன் சென்டிமெண்ட்டை தாண்டி ஒரு அப்பா எப்படி சக்சஸ் ஆகுறாரு, பையனுக்காக என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்றாரு, அவர் வந்து அவரோட ஈகோவையே உடைக்கிறாரு பையனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சம்பந்திக்குள்ள இருக்க ஈகோவா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் காமிக்கிறாரு. ஒரு பணக்காரனுக்கும் பட்டிக்காட்டானுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து அழகா சூப்பரா படத்துல நமக்கு உணர்த்துறாரு. நல்லா இருக்கு படம். உண்மையிலே இது பார்க்க வேண்டிய படம், தெரிஞ்சுக்க வேண்டிய படம். நம்ம கூட ஒரு கிராமத்தான பார்த்தாக்கா இவன் என்னடா பேண்ட் வேட்டி சட்டையை போட்டு வந்துட்டான்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கும், அவன் யாருன்றது தெரிஞ்சுக்கிறது இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப அருமையான ஒரு படம். ரொம்ப யதார்த்தமா இருந்தது, ரொம்ப யதார்த்தமா தான் இருந்தது. இல்ல அப்ப ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு மாதிரி சார். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் இருக்குமே தவிர எங்க அப்பாவும் இப்படி இருப்பாரு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த சிச்சுவேஷன் அமைஞ்சால் அப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கு, நிறைய பேருக்கு அமைஞ்சு இருக்கும். படமாக உட்கார்ந்து பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப அருமையான படம். இதை பார்க்கறது மூலியமா பல அப்பாக்களும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், பல பசங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமா இருக்கு. 2 சம்பந்திகளுக்குள்ள ஈகோ இருந்து இன்னைக்கும் பேசாம இருக்காங்கன்னாக்கா மேபி இந்த படத்தை பார்த்தா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மனுஷனா மாத்திர படம் இது, நிறைய பேர் பார்க்கலாம் இந்த படத்தை. ரொம்ப அருமையான படம். 5க்கு 4.5 கொடுப்பேன். நல்ல படம். ஹாப்பி ராஜா உண்மையிலே சூப்பரா இருந்ததுங்க, செம்ம. இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் பார்க்கும்போது எப்பயும் போல 2K பசங்களுக்கு ஏற்ற மாதிரியே எடுத்து வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலே செம்ம ஃபீலு. எனக்கு இப்போ வரைக்குமே அந்த ஃபீல்ல இருந்து வெளில வர முடியல. உண்மையிலே செம்ம ஒரு எப்படின்னா இப்ப இருக்க பசங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் செம்மையா இருக்கும். அதாவது எப்படின்னா கோட்டு சூட்டு போட்டா நீ பெரியாளா அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கட்டும், அவங்க அப்பாவோட கேரக்டர்ல வேற லெவல்ல இருந்தது. டைலாக் ரைட்டர் யாருன்னு தெரியல, உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜானரான டிஃப்ரெண்டான ஒரு வேவா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், செம்ம என்ஜாய். பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஃபுல்லாவே காமெடி தான் போகும், ஆடிட்டே இருப்பேன். அந்த டைலாக்குக்காகவே படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஒரு விஷயத்த எதிர்பார்க்கல. கடைசியா ஒரு டைலாக் வர சொல்லுவாரு, நீ எந்த இடத்துல இருந்து வந்தங்கிறத என்னைக்கு மறந்துட்டாலோ அன்னைக்கு உன்னோட ஸ்டேட்டஸ் இறங்கிருச்சுன்னு அர்த்தம், நீ மேல போற மாதிரி தான் தெரியும் ஆனா அது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்திருப்பாங்க. அப்பாங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்களை ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. படம் உண்மையிலே சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்ப இருக்க பசங்க செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கும். கண்டிப்பா அப்பா தான் மெயின் ஹீரோ. ஜிவிங்கிறதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேணா ஜிவி சார் வச்சுக்கலாம், ஆனா செகண்ட் ஹாஃப்லவே அப்பா கேரக்டர் தான், அவர் தான் மெயின் ஹீரோ. அவரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு, அவ்வளவு சூப்பரா இருந்தது. அப்பா அவர் வேற பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளைமேக்ஸ் வரைக்குமே மனுஷன் எனக்கே கோவம் வந்தது, டே ரொம்ப ஓவரா சீனா போடுறடா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அந்த ஒரு விஷயம்லாம் வந்து செம்ம ஃபீல். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே பார்க்க வேண்டிய ரொம்ப ஒர்த்தபிளான வாட்ச் மூவி. சீரியஸாவே
ஓவரால் ரேட்டிங் 10க்கு 10 கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கு காமெடி ஜானர் இதெல்லாம் தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. வில்லேஜ்னு சொன்னாலே நம்ம யோசிக்கிற ஒரே விஷயம் என்ன, நாட்டாமலையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேஷ்டி கட்டிட்டு வந்தாலே அவங்கள ரொம்ப தப்பா தான் பாக்குறோம். பட் அது இல்லைங்கிறத தெளிவுபடுத்தியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. இது ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரி தான். காமெடி எல்லாமே ஓகே. காமெடி இப்போது எல்லாம் பசங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் காமெடிஸ் எல்லாமே இருக்குது. அவங்க சொல்ல வந்த கான்செப்டை அழகாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் எனக்கு லேகாக கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. ஜிவி சார் கேரக்டர் வந்து வித்தியாசமா பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஆமாம், உண்மையிலே ஜிவி இப்படி பார்த்ததில்ல. எனக்கு என்ன ஜீவியா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. அவங்க கேரக்டர் அவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. ட்ரைலர்லேயே அப்பா கேரக்டருக்கு ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட். ஆமாம், உண்மையிலே அவர் ஒரு சீன் இருக்கும், அவருக்கு ஒரு மாசீனு. உண்மையிலே எனக்கு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவரோட ஒவ்வொரு படத்துலையும் அவர் கேரக்டர் நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அந்த ஒரு சீனில் அவர் கேரக்டர் இப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் சீன் சூப்பராக இருந்துச்சு. அப்பா சார் கிட்ட வந்து அவங்க கலாய்ச்சிடுவாங்க, இதுக்கு ஒரு கலாய்ப்பார் பதில். ஸோ அந்த சீனில் அவரோட கேரக்டர் பீக் லெவலில் இருந்துச்சு. படத்தில் மியூசிக்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? மியூசிக் எல்லாமே எப்பயும் போல நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு அப்பா பையனோட ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்லியிருக்காங்கன்னு போது ஒவ்வொருத்தரோட ரியல் லைஃப்லையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். மைனஸ்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா ஒரு ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல ஓகே. ஓவரால் ரேட்டிங் 8. தேங்க்ஸ்.